ஹாய் கைஸ், நாங்கள் எல்லாம் கிளாஸ்லேருந்து எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம்னா புக் எக்ஸிபிஷன் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். எங்கள் காலேஜில் போட்டிருக்காங்க, அதை விசிட் பண்ணலான்ட்டு போயிட்டுருக்கோம். இந்த கோலம் வந்து நான் சொல்லியே ஆகணும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் போட்டாங்க. இது வரைக்கும் நாங்கள் போட்ட எல்லா கோலத்துலையும் ஏதாவது ஒன்று சொதப்பல் இருக்கும். பட் இந்த கோலம் பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஆனால் அதை கெடுக்கிறதுக்குன்னு யாரோ லைட்டாக அழைச்சி டேமேஜ் பண்ணிட்டாங்க. நான் ஸ்கூல் டேஸில் இது மாதிரி புக் எக்ஸிபிஷன் போயிருக்கேன். அதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி அங்கே தான் இருக்கும். அது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் போவாங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது டீச்சர்ஸ், இந்த மாதிரி ஸ்டாஃபு, இல்லை எதுவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்களால மட்டும்தான் போக முடியும். அதுவுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் போக முடியாது. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க வெளியில் போகிறதுக்கு. ஆனால் காலேஜில் போட்டிருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இதே மாதிரி ஸ்கூல் லெவல்லையும் கொண்டு வந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை விட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதிகமாக ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு புக் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் நான் ஸ்கூல் டேஸ்லலாம் சொல்லவே தேவையில்ல. நான் அவ்வளோ புக்ஸ் படிப்பேன். எனக்கு புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும். ஏன் அப்படின்னா படிக்கும்போது அந்த கேரக்டராகவே நம்ம மாற ஆரம்பிச்சிருவோம். இது மாதிரி யாரும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.